கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாட்டி வீட்டில் நகையை திருடின நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க கார்த்தி. அவங்கள அடிச்சு உதச்சு உண்மையை கேட்கும்போது அவர் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அதுவும் அங்கே நிற்கிறாரு விருமன். அவரும் அவரோட சகல இன்ஸ்பெக்டர் தான் என்ன அந்த நகையை திருட சொன்னாங்க. திருடி கொண்டு வந்து நான் அவங்க கையில் தான் ஏன் கொடுத்தேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க. காரங்களும் எம்எல்ஏவும் பெரியவங்க எல்லாரும் வந்து கேட்கும்போது விருமனை இன்ஸ்பெக்டரும் எங்களுக்கு அந்த நகையை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த திருடன் இல்லைங்க அவங்க கையில் தான் கொடுத்தேங்கிறாங்க. அப்படின்னு எங்கள் வீட்டை சோதனை போட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. சோதனை போடுறாங்க. சோதனை போட்டு நகை எங்கேயுமே இல்லைன்னு பார்த்தீங்களா நாங்கள் சொல்லி நீங்கள் நம்பவே இல்லையா அப்படின்னு உண்மையாக மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கார்த்தி பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது ஒரு மண் அப்போ தான் பறிச்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்த போய் கார்த்தி சந்தேகமாக பார்க்குறாங்க. சந்தேகப்பட்டு பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க. கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அந்த இடத்த பறைக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து நகையை கண்டெடுக்கிறாங்க. நகையை எடுத்ததும் விருமன் முகத்துலையும் இன்ஸ்பெக்டர் முகத்துலையும் ரெண்டு பேர்த்தோட முகத்தில் கரிய பூசின மாதிரி அப்படியே மூக்கருவிட்டு நிற்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் அவமானத்தில் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விருமனும் விருமனோட சகல இன்ஸ்பெக்டரும். என்னையா அநியாயமாக இருக்குது. கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான சொத்து. கோயில் சாமியோட நகை எடுத்துட்டு வந்து இப்படி ஒழிச்சு வச்சு அவமானப்படுத்த நினைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? நீ தப்பு பண்ணதும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டியா? பப்ளிக்கில் யாராவது தப்பு பண்ணுனா அவங்கள பிடிச்சி உள்ள தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க. ஆனால் நீயே இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு எம்எல்ஏ நல்ல காட்சி எடுக்கிறாங்க. விருமனோட சகலையை தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்குள்ளச்ச இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோமேனு விருமனோட சகலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிமிந்து பார்க்காம அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டால் இது எப்படி என் மன்னிக்கிறது? இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு சர்வ சாதாரணமாக நீ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுவேனா? அதுவும் நான் பதவியில் இருக்கும்போது ஏன் முன்னாடி இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க. அதனால் நீ போலீஸ் பதவியில் இருக்கிறக்கே லாய்க்கு இல்லையா? உனக்கு இந்த போலீஸ் பதவி வேண்டாம். அப்படி ஒரு வேளை நீ இந்த பதவியில் இருந்தீன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். டிபார்ட்மெண்ட் மூலமாகவே உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாங்க எம்எல்ஏ. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இன்ஸ்பெக்டர். இந்த விருமனோட சேர்ந்து வேலையும் போச்சுன்னு இன்ஸ்பெக்டர் தலை குனிச்சு நிற்கும் போது இந்த பக்கம் இன்னொரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள தள்ளுங்கிறாங்க. விருமனோட சகலையும் ரெண்டு பேர்த்தையும் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளுறாங்க. இவனெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஊருக்குள்ள முன்னால வந்து என்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஆடு நாட்டத்துக்கு நல்லா கையும் களவும் மாட்டிக்கிட்டான். கிடக்கிட்டு ஜெயிலுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் விருமனையும் விருமனோட சகலையும் கேஸை கொடுத்து உள்ள தள்ளுங்க சார் அப்படின்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது நகையெல்லாம் கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி நகையெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே வீட்டில் பாட்டி கையில் கொடுக்குறாங்க. தம்பி நகையை புத்திசாலித்தனமாக எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. சேதுபதி ஐயாவோட பேரங்கிறதையும் நிரூபிச்சிட்டீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம். விசேஷத்தை போய் நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்கிறாங்க எம்எல்ஏ. கார்த்தி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டி இந்தாங்க நகையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாச்சுங்கிறாங்க. அதை பார்த்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா கார்த்தி நல்ல வேலை நம்ம மான மரியாதை எல்லாம் காப்பாற்றுச்சு. அந்த விருமனோட வேலையை தான் இருக்கணும். எனக்கு அப்போவும் சந்தேகமாக இருந்ததுங்கிறாங்க. ஆமாம் பாட்டி விருமனும் அவன் சகலையும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நம்மளை பழி வாங்கி தலைகுனி வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. எப்படியோ அந்த ஆத்தா காட்டி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பாட்டி நகையை எடுத்துக்கிட்டு சரிப்பா போலாம் வாங்க அப்படின்னு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. நகை காணாமல் போய் திரும்ப காட்டி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்த விஷயம் சிவனாண்டிக்கும் சந்திராவுக்கும் தெரிஞ்சிருது. பாத்தீங்களா இந்த டிரைவர் பையன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அந்த நகையை எப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்திட்டான் பாருங்க. வெறுமனையும் அவன் சகலையும் சேர்த்து உள்ள தள்ளிட்டான். ஆனா இந்த மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. நாம போட்டுக்கிற பிளான் அந்த டிரைவர் பையலுக்கு தெரியவே கூடாது. எப்படியாவது சீக்கிரமா இந்த அபிராமியை கடத்திக்கிட்டு வந்து எங்க அக்கா முன்னாடி நிறுத்தணும். அப்பதான் அவன் பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவ யாருங்கிற உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் பின்வாங்கிட்டாலும் நம்ம வசமா மாட்டிக்குவோம். அது மட்டும் இல்லாம இந்த டிரைவர் பையன் முந்திக்கிட்டு எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாத்தி அக்கா கிட்டையும் தப்பிச்சிடுவான். இந்த தடவை நம்ம தப்பிக்க விடக்கூடாதுங்கிறாங்க சந்திரா. சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த விஷயம் அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையில. நம்ம ஆளுக்கு தான் அபிராமியை கடத்திட்டு வரதா சொன்னானுங்களே. அதுக்கப்புறம் அந்த அபிராமி எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது. டிரைவர் பயலுக்கு தெரியவும் வாய்ப்பில்லை. அபிராமியை நேரம் அள்ளிக்கிட்டு கோயிலுக்கு கொண்டு வர வேண்டியதான் பாக்கிங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாங்க அந்த வேலையை மட்டும் கரெக்டாக கச்சிதமாக முடிக்க சொல்லுங்க. எங்கேயாவது சந்து வந்து இடம் கிடைச்சா கூட இந்த டிரைவர் பையன் போய் எப்படியும் அவங்க அம்மாவை காப்பாற்றினாலும் காப்பாற்றிடுவாங்க. இந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு சந்திரா வராங்க. சிவனாண்டி அனுப்பிச்ச ரவுடிங்க அபிராமி அம்மாவை கையெல்லாம் கட்டி அந்த டிக்கிக்குள்ளே போட்டு கொண்டு வராங்க. கோயிலுக்கு பக்கமாக வந்ததும் அந்த ரவுடிங்க சிவனாண்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். அந்த அம்மா இன்னும் மயக்கமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்க ஓஹோ அப்படியா இரு நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்றாங்க. சந்திரா நான் அனுப்பிச்ச ஆளுங்க அபிராமியை அள்ளிக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு கேட்குறானுங்க. என்ன பண்ணலாங்கிறாங்க சிவனாண்டி. இன்னும் மயக்கத்தில் தானே இருக்கா? எல்லா உண்மையும் நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அபிராமியை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டாக. சிவனாண்டியும் முத்துவேலும் ஆமாம் மருமகளே நீ சொல்கிறது தான் சரி. இப்போ அபிராமி மயக்கத்தில் இருக்கிறதுனால அவனால் எதுவும் பேச முடியாது. மயக்கம் தெளியட்டும். அதுக்கப்புறம் உண்மை எல்லாம் சொல்லிடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கலாங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் எம்எல்ஏவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அதுவும் அங்கே நிற்கிறாரு. அவர் உங்கள் மாப்பிள்ளையான்னு கேட்குறாங்க. ஆமாங்க அவர் தான் என் மாப்பிள்ளைங்கிறாங்க. பரவாயில்லைங்க பார்க்கறக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரரு. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த நகையை எடுத்திருக்கவே முடியாது. கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதாங்கிற
ஒரு சந்தேகத்திலேயே இருந்திருக்குங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, அப்படியா, அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அது ஏன் கேட்குறீங்க, பாட்டியை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக பாட்டி வச்சிருந்த நகையை விருமனோட சகலையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆள் அனுப்பி அந்த நகையை திருடிக்கிட்டு வந்து இங்க வீட்டில் வைக்காம மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டாங்க. அங்க நிக்கிறாரே உங்க மாப்பிள்ள, அவர் தாங்க இவங்க பேர்ல சந்தேகப்பட்டு உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்டா உண்மையை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அந்த திருடினவன் கூட உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனால் இவங்க 2 பேரும் ஒத்துக்கவே இல்லை. அந்த நகையை எப்படியோ ஒரு வழியா அங்கே மண்ணில் புதைச்சி வச்சிருந்ததை உங்கள் மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதும் கையும் களவுமா இவங்களும் பிடிபட்டுட்டாங்க. நகையும் கையில் எடுத்தாச்சு. கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணமே அது அங்கே நிற்கிறாரு உங்கள் மாப்பிள்ளை தான். விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருந்தா கோயில் கும்பாபிஷேகமும் நடந்திருக்காது. அங்கே நிற்கிறாங்களே வயசான பாட்டி, அந்த பாட்டியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறுத்தியிருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று பேசியிருந்தாங்கன்னா அந்த பாட்டி பாவம் கூனி குறுகி நின்று இருப்பாங்க. வேலை இந்த தம்பி தான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திருச்சு. நல்ல வேலை அந்த தம்பி வந்ததுனால இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரிக்கும் மனசுக்குள்ள எப்பவுமே என் மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கும் சரி ஊருக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லவர் தானே அப்படின்னு அவங்களும் உயர்வா நினைக்கிறாங்க. சார் எங்க மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்க வீட்லயும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இவர் தான் நிறைய இடத்துங்கள்ல தீர்த்து வச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லைன்னா நாங்க நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்போங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் வீட்டுக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் தேவைதாங்கன்னு எம்எல்ஏ சொல்லவும் சாமுண்டேஸ்வரி ரொம்ப பெருமையா கார்த்தியை பாக்குறாங்க. சந்திரா பக்கத்துல நின்னுக்கிட்டே கேட்குறாங்க, ஓஹோ எம்எல்ஏ கிட்டே நீ இந்த அளவுக்கு உன் மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்துட்டு இருக்கிறியா? அவனை நீ சாதாரண நாள்லயே தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவேன். இன்னைக்கு நகையை கண்டுபிடிச்சிட்டாங்கிற காரணத்துக்காக இன்னும் உச்சத்தில் புகழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே வீட்டை விட்டு வெளியே போடான்னு வெளியே அனுப்பி விடுற கண்கொள்ளா காட்சியை நானும் கண்ணால் பார்க்கணுக்கா, கொஞ்ச நேரம் பொறுத்துரு அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்க்கலாம். கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. பூஜை ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கே ராஜராஜன் தான் இந்த கும்பாபிஷேகத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ராஜராஜன் எல்லாரும் ரெடியாகி வந்து உட்காந்துருக்காங்க. சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. பார்த்தா அபிராமி அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க. டிக்கியில் இருந்துக்கிட்டு அலங்காம டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எந்த இடத்துல நிற்கிறோனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. காருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அபிராமி அம்மா காரை திறந்து பார்த்துட்டு ரவடிங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. இங்கிருந்து இப்படியே தப்பிச்சு ஓடிட வேண்டியதான்னு கை கால் கட்டெல்லாம் அவந்துருச்சு. அவத்ததுக்கு அப்புறமா அபிராமி சத்தம் இல்லாமல் அங்கேருந்து இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமிக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு ஒன்றுமே புரியல. சரி இவனிருந்து இப்போதைக்கு தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டு இருக்கும்போது அங்கே கோயிலிருந்து பாட்டு சத்தம் கேட்குது. அந்த பாட்டு சத்தம் கேட்குற திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓ இது கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடமாச்சே, போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கோயிலுக்கே போயிடலாம். அங்கே கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனால் எப்படியும் தப்பிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு வெகு வேகமாக அபிராமி அம்மா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லாரி ஒன்று எதிர வந்துட்டு இருக்குது. அதையும் பொருட்படுத்தாமல் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லாம் மோதி இருப்பாங்க. அந்த நேரம் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வருது. அதை பேசுறதுக்காக வெளியில் வர்றாங்க. சத்தம் இல்லாத இடத்துல நின்று பேசணும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி அம்மா கெஸ் வாங்க ஓடிக்கிட்டு வர்றாங்க. சாமுண்டீஸ்வரி பேசி முடிச்சதும் திரும்பி பார்க்குறாங்க. என்னது ஏதோ ஒரு ஆபத்து மாதிரி இந்த அம்மா ஒடியாராங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி 2-3 பேர் அபிராமி அம்மாவை துரத்திக்கிட்டு வரதை பார்த்துறாங்க சாமுண்டீஸ்வரி. விசேஷ நாள் அதுவும் ஒரு அம்மாவை இந்த 3 பேர் துரத்திக்கிட்டு வராங்களே, யாரா இருக்கும் இவனுங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி போனதும் டேய் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அந்த ரவடிங்களும் சாமுண்டீஸ்வரி கிட்ட மோதுறாங்க. இதை பாருமா உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, அந்த அம்மாவை நாங்கள் தூக்கி ஆகணுங்கிறாங்க. ஓஹோ நான் இருக்கிற இடத்துல நீ ஒரு அம்மாவை கை வச்சு தூக்கிடுவீங்களாடா, கை வைங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அபிராமியை பார்க்காமையே அந்த ரவுடிங்க கிட்ட சண்டைக்கு தயாரா நிக்கிறாங்க. ரவுடிகளும் இதை பாருமா மரியாதையா நீ ஓரம் கட்டிடு, நீ வந்த அப்புறம் உன்னை தீர்த்துடுவான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை மிரட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி தைரியமா துணிச்சலா ஓஹோ அப்படியா சரி வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் எதிர்த்து போறாங்க. ரவுடிங்களும் சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆக்கலாம் வாங்கடான்னு சரிக்கு சரியா ஆம்பளை மாதிரி நல்லா ஃபைட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட நல்லா அடிக்கும் ஒத்திக்கு வாங்கிக்கிட்டு ரவுடிங்க ஐயோ அம்மம்மா இது என்னடா இது இவ்வளோ பெரிய அடி ஒன்று இடி மாதிரி விழுதுதே, அப்பாடா தப்பிச்சோண்டா வாடா போகலாம், அந்த அம்மாவை கடத்த போய் நாம பணமா விழுந்துருவோண்டா, இங்கேருந்து தப்பிச்சு போகிறதே நமக்கு நல்லது வாங்கடா போகலாம். இது என்ன இந்த அம்மா இரும்பா இல்லை மனுஷியானே தெரியலடா, வாங்கடா இங்கேருந்து தப்பிச்சு போகிறது நமக்கு நல்லதுன்ட்டு எல்லாரும் ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. அபிராமி அம்மா ஓடி வந்த கலப்பில் கெஸ் வாங்க திரும்பி பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாரோ ஒரு மகராசி நம்மளுக்காக ஃபைட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அண்ணி அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க அபிராமி. சாமுண்டீஸ்வரியும் அபிராமியை பார்த்ததும் என்ன பேசுறதுன்னே தெரியல, இருந்தாலும் கோவத்தோடு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. நீதானே தெரிஞ்சிருந்தா பேசாமல் ஓரமாக ஒதுங்கி போயிருப்பேன், ஆனாலும் கும்பாபிஷேகத்து நாள் அதுவுமா நல்ல நாள் அதுவும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானும் துணிஞ்சு வந்தேன். சரி சரி எங்கேயோ பொழைச்சு போகும்ப நீ இந்த ஊருக்கு வருவேன்னு எனக்கு எதிர்பார்க்கல. அதே இடத்துல வேறொரு பொண்ணும் ஆபத்தில் இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் காப்பாற்றிருப்பேங்கிறாங்க. நன்றி சொல்கிறாங்க அபிராமி. உன்னோட நன்றி எல்லாம் யாருக்கு வேணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன் வேலை என்னமோ அதை பாருன்னு சாமுண்டீஸ்வரி கோவமாக பேசுகிறாங்க. அண்ணி நீங்கள் என்னதான்
என்னதான் கோவமா பேசினாலும் இப்போ என்னோட உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. இதை என்னைக்கும் நான் ஆயுசுள்ள வரைக்கும் மறக்க மாட்டேங்கிறாங்க. போதும் போதும் உன்னோட வியாக்கியானமெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. திரும்பவும் அந்த ரவுடிங்க கிட்ட சிக்கிடாதுன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அபிராமி அம்மாவை கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்த சந்திரா அப்படியே வாயை பிளந்து நிக்கிறாங்க. என்ன